அதுக்கப்புறம் இதை பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்ச போது ப்ரமோ ஷூட் பண்ணோம் அப்படின்ன உடனே எப்படி பண்ணுறது, இந்த கான்செப்டை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது மக்களுக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. அப்போ வந்து சுரேஷ் கிருஷ்ணா அப்போ தான் அவர் அந்த நம்ம நிறைய பாட்ஷா அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணி அப்போ டேரக்டர் வந்து ரொம்ப ஃபேமஸ். நட்ராஜ் சாரும் அவங்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. சுரேஷ் கிருஷ்ணா சார் அடிக்கடி வருவார் நம்ம ஆஃபீஸ்க்கு. அவர் வந்தபோது இந்த கான்செப்டை சொன்ன உடனே அவர் சொன்னார், நான் பண்ணித்தரேன் ப்ரமோ அப்படின்னார். இது என்ன பண்ணுறது, ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணுறதுன்னா அனந்து சார் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர் அண்டு கதாசிரியர். பாலச்சந்தர் சாரோட கூடவே ரைட் ஹேண்ட்னு சொல்லணும். அவரும் நம்ம ஆஃபீஸ்க்கு ரெகுலராக அவங்கெல்லாம் ஒரு டீம். அனந்த சார் சொன்னார், பேர் வைக்கணும் இதுக்கு, நாமகரணம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போச்சு. நாங்கள் என்னெல்லாமோ சொன்னோம், டும் டும் டும், நான் நல்ல நாள் பார்க்கலாமா, முகூர்த்த வேலை, என்னெல்லாமோ சொன்னோம், நமக்கு என்ன வருதோ. சொன்ன உடனே அனந்து சார் சொன்னார், இல்லைம்மா இது வந்து அப்போல்லாம் வந்து டிவி ப்ரோக்ராம் அப்படின்னா போஸ்ட் கார்டில் எழுதி போடுவாங்க. அதாவது டிவியில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும், இல்லைனா டிவி ப்ரோக்ராமை பற்றி கமெண்ட் அடிக்கணும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை, தூர்தர்ஷனில் தான் போஸ்ட் கார்டை வச்சு தான் படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போஸ்ட் கார்டில் அவங்க எழுதி போடணும் அப்படின்னா வாயில் நுழையாத பேராக இருக்கக்கூடாதுமா, இதுக்கு வந்து அது ரொம்ப ரீகனெக்ட் ஆகணும் அந்த பேர், அந்த மாதிரி தான் ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். நிறைய அப்படி யோசிச்சுது. திடீர்னு அவர் தான் கல்யாண மாலைன்னு பேர் கொடுத்தார்.